உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தடம் 360 நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து தமிழ் வணக்கங்கள். இலங்கை தீவிலே சிங்களத்தின் தடம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடி தற்போது பயணிக்க இருக்கிறது தடம் 360. சிங்கள இனத்தினுடைய வரலாறு என்பது மிகவும் ஊடகமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மிகப்பெரிய வரலாற்று புனைவுகள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கதைகள் என்று சொல்லலாம், இதிகாசங்கள் என்று சொல்லலாம். இவை அனைத்தையுமே தமது வரலாறாக பதிவு செய்திருக்கிறது சிங்களத்தினுடைய வரலாற்று பக்கங்கள் என்று சொல்லியே சொல்லலாம். குறிப்பாக சொல்ல போனால் அன்றைய காலத்தில் சின்ன வயதில் நாம் படித்த அம்புலி மாமா கதைகளுக்கு ஒப்பானது தான் இது. சிங்களத்தினுடைய வரலாறு என்பது மகாவம்சத்திலிருந்து தொடங்குகிறது. அதாவது சிங்கள ராசா ஒருவரினுடைய ஒரு வித்தியாசமான வினோதமான ஒரு காதல், அது காதல் என்று கூட சொல்ல முடியாது, அது ஒரு விரசமான காதலில் இருந்து தான் அவர்களுடைய வரலாறு ஆரம்பிக்கிறது. இதையும் கடந்து ஒரு சிங்கள துறவியினுடைய பேனா நுனியில் இருந்து வரையப்பட்டிருக்கிறது அந்த வரலாறு அப்படின்னு சொல்லலாம். விஜயனுடைய வருகை, விஜயனுடைய தோழர்கள் 40,000 பேரும் எப்படி இலங்கை தீவிலே குடியேறினார்கள், அந்த இலங்கை தீவினுடைய குடியேற்றத்திற்கு பிறகாக அவர்கள் ஆரிய இளவரசர்களோடும் அதற்கு பின்னதான இளவரசர்களோடும் சேர்ந்து இலங்கை தீவுக்கு வந்தேறிகளாக வந்தவர்களின் உடைய இரத்தத்திலே ஒரு ஆரிய ரத்தம் எப்படி பாய்ச்சப்படுகிறது, இப்படி பல விஷயங்கள் வரலாறாக புகுத்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இது வரலாற்றோடு மட்டும் அல்லது புராணங்களாக அப்படியே இப்ப ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், அப்படி நின்று விட்டால் பரவாயில்லை. அங்கே ஆண்ட அரச காரியங்கள்ல அல்லது அரச சபைகள்ல, அன்றிருந்த அரசவைகள்ல இவர்களுடைய இந்த கதைகள் புகுந்து அங்கிருக்கிற அரசியல் சாசனங்களையும் அரசியலையும் மாற்றி இருக்கிறது என்பதுதான் உண்மை. குறிப்பாக சொல்ல போனால் பற்றுக்களை துறந்து பரிநிர்வாணம் வேண்டி நின்ற கௌதமரின் துறவர தத்துவம் அங்கே அரசர்களாகவும் போதி சத்துவர்களாகவும் மாறி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஆசையை கொல்ல வேண்டிய ஆன்மீக துறவிகள் அரசியலில் பிக்குகளாக களமிறங்கினார்கள், அதிகார பீடம் ஏறினார்கள் என்றும் சொல்லலாம். அதே போல தர்மசீலம் அதிகார அரசியலுக்குள் புதைந்து போனது. தர்மசீல கொள்கைகளையும் தமிழர்களுக்கு, அதாவது இலங்கையினுடைய சுதந்திரத்தில் இருந்து 2009 வரைக்கும் அந்த பௌத்தம் என்ற மதத்தின் மூலமாக செய்யப்பட்ட கொடுமைகளையும் நாம் நினைத்து பார்த்தால் அங்கே தர்மசீல கொள்கைகள் அப்படி என்பது எப்படியெல்லாம் புதைந்து போனது அப்படி என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். குறிப்பாக ஒரு இடத்துல நமது தலைமகன் சொல்லி இருப்பாரா, உண்மையாகவே ஜே.ஆர். ஜெயவர்தனா ஒரு சுத்தமான பௌத்தனாக இருந்திருந்தால் நாங்கள் ஆயுதம் எடுத்திருக்க தேவையில்லை என்று சொல்லி. ஏனென்றால் அகிம்சையின் ஒரு மிகப்பெரிய காருண்யத்தின் அடிப்படையை கொள்கையை கொண்டதுதான் பௌத்தம் என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது. இலங்கையினுடைய வரலாற்று பக்கங்களுக்கு மீண்டும் திருப்பி வந்தோம் என்று சொன்னால், மனித குலத்துல உன்னதமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லியும், மனிதர்கள் எல்லாவற்றையும் விட உன்னதமான மனிதர்களாக தம்மை கருதினார் கடவுள் என்று சொல்லியும், அதே போல உன்னதமான தேசம் ஒன்று இருந்தது என்று சொல்லியும் யூதர்களையும் இஸ்ரேலியர்களையும் குறிப்பிடுவார்கள். அதாவது யூதர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனித இனம் என்று சொல்லியும், இஸ்ரேல் அந்த புனித பூமி என்று சொல்லியும், இது எபிரேய என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய தெய்வத்தால தேர்ந்தெடுக்கப்பட்டது என்று சொல்லியும், இப்பொழுதும் சியோனிச கொள்கையில அடிப்படையில நம்பப்படும் ஒரு வரலாறு இருக்கிறது. இதைத்தான் இன்று வரைக்கும் பலர் நம்புகிறார்கள். அதன் மூலமாக இது உலகத்தை ஆட்டி படைக்கின்ற சக்தியாக கூட இன்றைக்கும் இருக்கிறது. அதே போல இந்த கொள்கை அடிப்படையில் உருவானதுதான் தம்ம தீப கொள்கை அப்படின்னு சொல்லலாம். சரி, அது என்ன தம்ம தீப கொள்கை அப்படின்னு சொன்னால், இதே போல பௌத்த தர்மத்தை பவித்திரமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு புனித நாடும் ஒரு புனித இனமும் புத்த பெருமானால் அப்போதே தெரிவு செய்யப்பட்டதா. இது இவர்கள் சொல்லுகின்ற கதை. அரச மரத்தின் கீழ் சித்தார்த்த முனிவருக்கு பிரம்மஞானம் பெற்ற பொழுது, அதாவது அவர் பரிநிர்வாணம் அடைந்த பொழுது, இப்படியான ஒரு மண்பற்றும் இனப்பற்றும் தோன்றியதாக சிங்கள பௌத்தம் கற்பனை செய்திருக்கிறது.
யோசித்து பாருங்கள். முற்றும் துறக்கிறார். ஒரு முற்றும் துறந்த ஒரு முனிவராக, ஒரு ஞானியாக செல்பவர் ஒரு இடத்தையும் ஒரு மக்களையும் ஒரு இனத்தையும் இதற்குரியது அப்படின்னு சொல்லி அதிகாரம் கொடுக்கிறார் சொன்னால் இது நம்பக்கூடியதாக இருக்கிறதா? ஆனால் இப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய தம்ம தீப கோட்பாடு. அதே போல இலங்கையினுடைய ஐதீகத்தினுடைய அடிப்படையில தான் சிங்கள இனம் இலங்கை முழுவதும் தமக்கானது என்ற சொத்துரிமையையும் அல்லது உரிமையையும் கொண்டாடுகிறது அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். ஒரு இனத்துக்கே உரிதான பிரதேச ஒருமைப்பாடு, இறைமை என்பதெல்லாம் சிங்கள இனத்தின் நில ஏகாதிபத்திய உரிமையை நிலைநாட்டும் ஒரு கோட்பாடாக இங்கே அமைந்து விடுகிறது. புத்தரின் புனித பூமியில் ஒற்றை ஆட்சி என்ற போர்வையில் ஒரு இனம் சர்வாதிகாரமாக தலை தூக்கியது. ஒரு புனித நாடு, புனித மதம் என்ற ஒரு கோஷத்தோடு வெறிகுண்டு எழுந்த அந்த சிங்கள பேரினவாதம் தமிழர்களை வேட்டையாட தொடங்கியது. கொஞ்சம் நஞ்சமல்ல. 1948 இருந்து எப்பொழுது தனி சிங்கள சட்டம் வந்ததோ, இது 48 சுதந்திரம், அதற்கு பிறகு எப்படியெல்லாம் தனி சிங்கள சட்டம் வந்ததோ அதற்கு பிறகு இலங்கையினுடைய வரலாறு மிக மோசமான ஒரு பாதையை நோக்கி சென்று 2009 வந்து மிகப்பெரிய அளவு பாரிய அளவிலான ஒரு வெறியாட்டத்தை உலகமே பார்த்தது அப்படின்னு சொல்லலாம். இன்றும் கட்டமைப்பு ரீதியிலான பல அழிப்புகள் அப்படி என்பது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அண்மையில் கூட ஒரு செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு காவல்துறை அதிகாரி தமிழராக சென்று கொண்டிருக்கின்ற ஒருவர் மீது ஒரு துப்பாக்கி சூட்டு பிரயோகம் செய்கிறார், நிற்காமல், வண்டியை நிறுத்தாமல் சென்றதுக்காக. அப்போ இந்த தம்ம தீப கோட்பாட்டினுடைய மனநிலை என்பது சிங்களவர்களினுடைய மரபணுக்குள் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தி இன்றும் தமிழ் பிரதேசங்களில் சிங்களவர்களால் துப்பாக்கி எவ்வளவு சீக்கிரமாக நீளுகிறது அப்படி என்பதை நம்மால் புரிந்தும் கடந்தும் போய் விட முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையில் தான் நாம் இருக்கிறோம். சரி, இப்போது நாம் வரலாற்றுக்குள் வரும். அதாவது புனித நாடு, புனித இனம், புனித மதம் என்ற கோஷங்களுடன் வெறிகொண்டு தமிழர்களை விரட்டி விரட்டி வேட்டையாடியது சிங்கள இனம். அதற்கு காரணம் பதியப்பட்டிருக்கிற இந்த வரலாறு தான். இலங்கை தீவின் பூர்வ குடிகளாக நீண்ட வரலாற்றுடனும் நாகரிகத்துடனும் தனித்துவ தேசியமாக தனக்கே உரித்தான தாயக மண்ணில் வாழ்ந்து வரும் ஈழ மக்களை அல்லது தமிழ் மக்களை அங்கீகரிக்க அந்த சிங்கள இனத்தால் முடியவில்லை. தமிழரின் வரலாறு மறுக்கப்பட்டது, தமிழரின் தாயகம் மறுக்கப்பட்டது, தமிழரின் தேசியமும் மறுக்கப்பட்டது. புராணத்து பொய்களையும் வரலாற்று உண்மைகளாக நம்பி விசாரணையின்றி விழுங்கி கொண்டதால் மக்களின் வாழ்வியல் மெய்யை ஏற்றுக்கொள்ள, அதாவது சிங்கள மக்களின் வாழ்வியை மெய்யை ஏற்றுக்கொள்ள இன்று வரை மறுக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். புராணத்து தம்மதீபம் என்பது வெறும் ஐதீக சிங்களவரின் மன உலக குகைக்குள் வசித்து வரவில்லை. அது ஒரு பூதாகரமாக, ஆக்கிரமிப்பு சக்தியாக ஆயுதம் தரித்து தமிழர்களின் தாயகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி தின்ன தொடங்கி இருக்கிறது, தின்று முடித்து விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். நமது சொந்த மண்ணில் காலம் காலமாக வாழ்ந்து வந்து நமது வரலாற்று தாயகத்திலே நிம்மதியாக, சுதந்திரமாக, கௌரவமாக வாழ வேண்டும் என்று தமிழர்களின் ஒரு குறைந்தபட்சம் நியாயமான நீதியான நில உரிமை கொள்கையை கடந்த 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக நீதி நியாயம் இல்லாமல் உடைத்து தூக்கி கிழித்து பல ஒப்பந்தங்கள் மூலமாகவே கிழித்தெறிந்து போட்டது அப்படின்னு சொல்லலாம். குறைந்தபட்சமான ஒரு நில உரிமை, குறைந்தபட்சமான அதிகாரம் கொண்ட 13ஆம் திருத்த சட்டத்தையே இன்று வரை, அதாவது இலங்கை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த 13வது திருத்த சட்டத்தை கூட அமுல்படுத்த முடியாத அளவுக்குத்தான் இன்று இந்த தம்ம தீப கோட்பாடு என்பது சிங்கள அரசுகளினுடைய மனநிலையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக படைகளை திரட்டி படையெடுப்பு நடத்தி நிலத்தை பிடித்து முள்வேலி போட்டு புனித பூமியை விரிவாக்கம் செய்யும் இராணுவ கொள்கைகளையும் புலிகளின் எதிர்ப்பியத்தால் அந்த காலகட்டத்தில், அதாவது இது ஒரு 90களில் இருந்து 2009 காலகட்டங்களில் நடந்த சில விஷயங்களை தான் நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த மாதிரி பல தாக்கங்களை செய்து சிங்களத்தை ஒரு கட்டுக்குள் வைத்திருந்து சிங்களத்தை வென்று பேச்சுவார்த்தை மேசையில் அமர்ந்து அந்த பேச்சுவார்த்தை எத்தனையோ வழியால் தோற்கடிக்கப்பட்டு அதற்கு பிறகு 2009 முற்றுமுழுதாக மௌனத்துக்கு வந்து அந்த மௌனத்தோடும் மக்களின் அவல குரல் மட்டும் இன்றும் கேட்டுக்கொண்டிருக்கிற வகையில் தான் இலங்கையினுடைய தம்மதீப கோட்பாடு என்பது தமிழர்களையும் சிங்களவர்களையும் என்றுமே சேர முடியாத எதிரிகளாக இன்று வரை வைத்திருக்கிறது என்று சொல்லலாம்.